நாங்க என்ன தப்பு பண்ணோம்? உங்க கூட நின்ற தவிர மீது என்ன தப்பு பண்ணோம்? நாங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்தோம். சொத்து வித்து கொடுத்தோம், நிலத்தை வித்து கொடுத்தோம், வளத்தை வித்து கொடுத்தோம். என் உடல் உழைப்பெல்லாம் போச்சு. 18 வயசு வந்து நான் கட்சிக்கு தான். இன்னைக்கு 34 வயசு ஆகுது. இளமையே போச்சு எங்களுக்கு. ஒரு என்னன்னா ஒரு அடிமைத்தனமான அரசியல் தான் நாங்க நாம் தமிழ் பண்ற எங்களை நடத்திட்டு இருக்காங்க. அடிமைத்தனம் தான். ஈழ மக்களுக்கான நீங்க சொல்றீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டு பண்ற அத்தனை கட்சியும் ஈழ மக்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, சொந்த வீட்டுல அவங்க 10 பேர் தத்து எடுத்து கொடுத்துருக்காங்க, வெளிநாடு படிக்க வச்சிருக்காங்க ஈழ மக்களுக்கு. நீங்க ஈழ மக்களுக்கான செஞ்சு உதவி 10 உதவி சொல்லுங்க. எதுவுமே இல்ல. போய் பாருங்க, கிராமத்துல போய் கேளுங்க. ஒருத்த நாம் தமிழ் கட்சியோட பொறுப்பாளரோட மனைவியை போய் கேளுங்க. அவனோட நிலைமை என்ன இருக்குன்னு. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நீ கல்யாணத்துக்கு போவாங்க, திமுக கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போவாங்க, அதிமுக கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போவாங்க, நீங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நாங்க தெரியாம மாமச்சங்க திருமணத்துக்கு போயிட்டு அவனோ போட்டோ போட்டா கூட இவன் என்னடா போய் திமுக அதிமுக தொடர்பு இருக்கிறான்னு பேசுறீங்க. இந்த மாவட்டத்துல எத்தனை முறை கைதாயிருப்போம், எத்தனை முறை என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க? நாங்களாம் செஞ்சுதான் வெளியே வந்தோம். அதுக்கு எப்பதான் 1 லட்சம் செலவு பண்ணி பொதுக்கூட்டத்துக்கு 1 லட்சம் 1.5 செலவு என்ன இது பேர் யாருக்கு பேர் வருது? நாங்க வரும்போது எல்லாம் சொத்து பத்து கூட நல்லா வந்தாங்க, என்ன பிச்சைக்காரனா தான் இருந்தாங்க. நீங்க என்ன நாங்க என்ன தப்பு பண்ணோம்? உங்க கூட நின்ற தவிர மீது என்ன தப்பு பண்ணோம்? நாங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்தோம். சொத்து வித்து கொடுத்தோம், நிலத்தை வித்து கொடுத்தோம், வளத்தை வித்து கொடுத்தோம். என் உடல் உழைப்பெல்லாம் போச்சு. 18 வயசு வந்து நான் கட்சிக்கு தான். நீங்க பாத்துட்டு போங்க. இன்னைக்கு 34 வயசு ஆகுது. இளமையே போச்சு எங்களுக்கு. இந்த கட்சியில சேர்ந்து என் குழந்தை நிறைய மாத கர்ப்பிணி, அந்த குழந்தைய போய் காப்பாற்றமுள்ள ஆர்கே நகர் பிரச்சாரத்துல பரப்புரையில் இடைத்தேர்தல பரப்புரையில் இருக்கிற என் குழந்தை பிறச்சு கூப்பிட்டு வந்து என் மனைவி சரியான நேரத்துக்கு கூட்டு வர முடியல. என் குழந்தை கர்ப்பமா அந்த குழந்தை இறந்துச்சு பிறந்த ஒரு நாள்ல. என்ன இலக்காம இருக்கு? நாங்க எல்லாமே பண்ணிருக்கோம். நாங்க இருக்கிற நீங்க நாம் தமிழ் கட்சி நீங்க இங்க பேசுறீங்க, திமுக அதிமுக இருந்து இருக்கிற கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லா கட்சியும் போட்டு தாக்குறீங்க, பேசுறீங்க சரிதான். ஆனா நாங்க அதே குரலோடு இங்க பேசுறோம். ஆனா எங்க கூட எல்லாம் சொந்த ஊர்ல இருந்து என் ஊர்ல இருந்து பகையாளிக்கிறான். நான் திமுக பேச முடியல, அதிமுக கூட பேச முடியல, எந்த காரங்க பேச முடியல, மாமச்சானா இருக்கான். ஆனா அவங்க கூட பேச முடியல. நீங்க என்ன பண்ணுங்க? அதே செயல நீங்க போயிட்டு நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நீங்க கல்யாணத்துக்கு போவங்க, திமுக கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போவாங்க, அதிமுக கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போவாங்க, நீங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நாங்க தெரியாம மாமச்சங்க திருமணத்துக்கு எதனா போயிட்டு செஞ்சு அவனோ போட்டோ போட்டா கூட இவன் என்னடா போய் திமுக அதிமுக தொடர்பு இருக்கிறான்னு பேசுறீங்க. தேர்தல் வந்து அதிமுக திமுக காசு வேண்டாம் நீங்க சொல்றீங்க. அப்ப இது மாதிரி தொடர்ச்சியான எங்க மேல ஒரு என்னன்னா ஒரு அடிமைத்தனமான அரசியல் தான் நாங்க நாம் தமிழ் பண்ற எங்களை நடத்திட்டு இருக்காங்க. அடிமைத்தனம் தான். இந்த மாவட்டத்துல எத்தனை முறை கைதாயிருப்போம், எத்தனை முறை என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க? என்னைக்கு ஒரு தம்பி கைதாயிட்டா செஞ்சுட்டான் என்னைக்கு வந்து பாத்துருக்கீங்களா, செஞ்சிருக்கீங்களா? இல்ல அவனுக்கு வழக்கறிஞர் 4 வழக்கறிஞர் எடுத்து வச்சு எங்களை கூப்பிட்டுருக்கீங்களா? எத்தனையோ வழக்குகள் வந்துருக்கு, காவிரி பிரச்சனை வழக்குகள் நம்ம வழக்கு வந்துருக்குது. கடைசி வேட்பாளர் தம்பி கோவத்துல போய் வேட்பாளர் அடிச்சு பிரச்சனை வழக்குகளுக்கு எத்தனையோ வழக்குகள்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. யாரோ சும்மா இருக்கிற ஆளுங்கட்சிக்காரங்க எங்க மேல ஏகப்பட்ட வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வழக்குல என்னைக்கு நீங்க ஒரு வழக்கு நினைச்சு கேட்டுக்கலாம். எல்லாம் கேட்கல. நாங்களா சரிதான் வெளியே வந்தோம். நாங்களா தான் வருவோம். குரல்குடி மக்களுக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்துல நாங்க எல்லாம் அந்த போய் அவனை அடிக்கவே இல்லை. அவரை அடிக்கவே இல்லை. அடிச்சது யாரோ வந்து கூட்டத்தில் அவங்க ஆள் வச்சு அடிச்சு பேசிட்டு கடைசி யாரும் முதன்மை பொறுப்பாளர் 10 பேர் வழக்கு போட்டு விட்டாங்க. நாங்க தானே போய் எல்லா இடத்துலயும் போய் நின்று போயிட்டு தலைமுறை வாங்கிட்டு செஞ்சுட்டு வந்து கைதாகி அதுக்கு எப்பதான் 1 லட்சம் செலவு பண்ணி பொதுக்கூட்டத்துக்கு 1 லட்சம் 1.5 செலவு பண்ணி என்ன இது பேர் யாருக்கு பேர் வருது? எங்களுக்கு ஒரு பேர் இல்லையே. நாங்க வரும்போது எல்லாம் சொத்து பத்து போட நல்லா வந்தாங்க, என்ன பிச்சைக்காரனா இருக்கோம். நீங்க என்ன இருக்கு? நீங்க தமிழ் தேச அரசியல் எளிமையான அரசியல் இல்லையே உங்ககிட்ட. எளிமையான அரசியல் பேச மாட்டீங்களே, வந்து எங்ககிட்ட பேச மாட்டேங்க. எங்க பிள்ளைங்க ஒரு கல்யாண கச்சேரி நல்லது கெட்டது சாவுன்னு கூப்பிட்டா வரமாட்டேறீங்க நீங்க. ஆனா திமுக அதிமுக கட்சிக்காரன் எவனோ ஒருத்தர் செத்து போயிட்டா நீங்க அடுத்த நிமிஷம் போறீங்க. எவனோ பணக்காரன் இருந்துச்சு அடுத்த நிமிஷம் போய் நிக்கிறீங்க. அப்ப உங்க கட்சிக்காரன் மரியாதை இல்ல. ஈழ மக்களுக்கான நீங்க சொல்றீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டு பண்ற அத்தனை கட்சியும் ஈழ மக்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, அது கட்டி கொடுத்துருக்காங்க, சொந்த வீட்டுல அவங்க அவங்க 10 பேர் தத்து எடுத்து கொடுத்துருக்காங்க, வெளிநாடு படிக்க வச்சிருக்காங்க ஈழ மக்களுக்கு. நீங்க ஈழ மக்களுக்கான செஞ்சு உதவி 10 உதவி சொல்லுங்க. நீங்க எதுவுமே இல்ல. போய் பாருங்க, எங்க கிராமத்துல போய் கேளுங்க. ஒருத்த நாம் தமிழ் கட்சியோட பொறுப்பாளரோட மனைவியை போய் கேளுங்க. அவனோட நிலைமை என்ன இருக்குன்னு.